அனைவருக்கும் காலை வணக்கம். ஜனவரி 23ஆம் தேதி வியாழக்கிழமை. 19ஆம் நூற்றாண்டு ஒடிஷா விடுதலை போராட்ட புரட்சி வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த தினம் என்று இந்திய விடுதலையை தன் உயிர் மூச்சாக கொண்டு அயராது பாடுபட்ட தன்னிகரில்லா புரட்சி வீரர் சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த தினம் என்று ஜனவரி 23 வியாழக்கிழமை. ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் பாரம்பரிய பெருமை கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர். 1897 பாப்டிஸ்ட் மிஷன் பள்ளியில் ஆரம்ப கல்வி கற்றார். ஒடிஷா நவீன் பட்நாயக், அதாவது பாண்டியன் அப்படின்ற ஒரு ஐஏஎஸ் இருந்தார். இந்திய நிர்வாக அலுவலர், அச்சுப்பணியாளர். அவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர். அவர் ஒடிசாவில் மிகப்பெரிய கோலோச்சி இருந்தார். நவீன் பட்நாயக்கிட்ட என்பது ஒரு முக்கியமான தகவல். ஏன்னா அங்கே தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்திருக்கிறார். அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வாழ்ந்த மண்ணில் தமிழன் ஒருத்தன் ஆட்சி செஞ்சிருக்கு. பாப்டிஸ்ட் என்ற மிஷன் ஆரம்ப பள்ளியில் கல்வி கற்றார். கொல்கத்தா ரேவன்சா கல்லூரியில் உயர்கல்வி பெற்றார். ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு 16 வயதில் வீட்டை விட்டு வெளியேறி குருவை தேடி அலைந்தார். குரு கிடைக்காததால் தந்தை சொன்னபடி 1915 கொல்கத்தா பிரசிடென்சி கல்லூரியில் சேர்ந்தார். அங்கே இனவெறி குறித்த ஆசிரியர்களுடன் நடைபெற்ற மோதல் காரணமாக சுபாஷும் அவரது நண்பர்களும் கல்லூரியை விட்டு நீக்கப்பட்டதுடன் 2 ஆண்டுகள் வேறெந்த கல்லூரியிலும் சேர முடியாதவாறு தடை செய்யப்பட்டது. சிஆர் தாஸ் உதவியுடன் ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் சேர்ந்தார். மாணவர்களுக்குரிய படைப்பயிற்சியிலும் சிறப்பாக தேறினார். ஐசிஎஸ் பட்டம் பெற்றார். ஆனால் நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஆங்கிலேயரிடம் வேலை பார்க்கக்கூடாது என்ற எண்ணத்தில் அந்த பதவியை லண்டனிலேயே துறந்தார். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்ற தன் விருப்பம் குறித்து சிஆர் தாஸுக்கு கடிதம் எழுதினார். அவரை வரவேற்று படுகடிதம் அனுப்பினார். சிஆர் தாஸ் இவரது திறனை நன்கு புரிந்து கொண்டிருந்த தாஸ் தான் நிறுவிய தேசிய கல்லூரியின் தலைவராக வெறும் 25 வயதான சுபாஷை நியமித்தார். மாணவர்களிடையே விடுதலை உணர்ச்சி பொங்கும் வண்ணம் சொற்பொழிவு ஆற்றி வந்தார். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை தலைமையேற்று நடத்திய டயரை சுட்டுக் கொன்ற உத்தம் சிங்கை கண்டித்து காந்திஜி அறிக்கை விட்டார். ஆனால் சுபாஷ் அவரை பாராட்டி கடிதம் அனுப்பினார். காந்திஜிக்கும் இவருக்கும் மோதல் ஆரம்பமானது. மாநகராட்சி நிர்வாக அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போஸ் கொல்கத்தா நகரில் பல சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். இவருக்கு ஆதரவு பெருகி வருவதை கண்ட பிரிட்டிஷ் அரசு ஏதோ ஒரு காரணம் காட்டி இவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. சிறையில் இருந்தபடியே சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். தமிழகத்தில் மருத்துவமனையில் இருந்தபடியே எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். திருமங்கலம் தொகுதியில் என்பது குறிப்பிடத்தக்கது. திருமங்கலம் இல்லை, ஆண்டிப்பட்டி தொகுதி. சிறையிலிருந்து வெளிவந்து உடல்நிலை தேறிய பின் 1930 ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்று இந்திய விடுதலைக்காக ஆதரவு திரட்டினார். 1941 இந்திய மையம், சுதந்திர இந்திய மையம் என்ற அமைப்பை உருவாக்கி ஆசாத் ஹிந்த் என்ற ரேடியோ மையத்தை நிறுவி நாட்டுக்கென தனிக்கொடி அமைத்து ஜனகணமன பாடலை தேசிய கீதமாக அறிவித்தார். இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி பெண்களுக்கென தனிப்பிரிவு ஏற்படுத்தி அதற்கு சாஞ்சி ராணி படை என்று பெயரிட்டார். இந்திய புரட்சி நாயகரும் இந்தியாவின் தன்னிகரற்ற போராட்ட வீரருமான இவர் 1945 ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி விமான விபத்தில் 48வது வயதில் உயிரிழந்ததாக ஜப்பான் அரசு அறிவித்தது. ஆனால் இவருடைய மரணம் குறித்து பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் இதுவரைக்கும் நிலவி வருகின்றன. 19ஆம் நூற்றாண்டில் பிறந்த விடுதலை போராட்ட புரட்சி வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஆனால் இவரை சில அயோக்கியர்கள் சாதி பட்டம் கட்டி அவங்க கட்சி இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் முட்டாள்தனம். இவரோட ஆளுமை என்னவாக தெரிகிறது? இவர் ஜாதியான ஆளுமையாக தெரியலை. இவர் முழுக்க சுதந்திரத்துக்காக, இந்திய சுதந்திரத்துக்காக இவரும் போராடி இருக்கிறார். இவர் முக்கியமான ஒரு ஆளுமை. 1897 19ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதியில் பிறந்து 1945 ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி விமான விபத்தில் 48 வயதில் இறந்ததாக குறிப்பிடப்படுகிறது. அது என்ன ஆச்சுன்னு தெரியல.
நன்றி, வணக்கம்.